ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது பேசிக்கலா பாத்தீங்கன்னா ever gonna say back and say tell me someone shake your body you gonna go 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 yo 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 அவ்வளவுதான் சார். சார் நான் சொல்றத கவனிக்கிறீங்க தானே? யா, நீங்க சிம்பிளா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஐ கேட்ச்ட் இட். ஓகே, நான் கடைசியா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பத்தி சொன்னல, அத சொல்லுங்க பாப்போம். எப்படின்னா ஃபியூச்சர்ஸ்ல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்றது. இல்ல இல்ல, இன்வெஸ்ட் பண்றது. நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா கவனிச்சீங்கன்றது இதுல இருந்தே தெரியுது. ஏ, தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? சார், நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல, நிறைய வேலை இருக்கு சார். நீங்க என் டைமை வேஸ்ட் பண்றீங்க, சரியா கவனிக்க மாட்டேங்கிறீங்க. சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால கவனிக்க முடியாம போனதுக்கு காரணமே நீங்க தான். உங்களை மாதிரி கியூட்டான ஒருத்தங்க பக்கத்துல வந்து பேசிட்டு இருந்தா எப்படிங்க கவனிக்கிறது? என் மைண்ட் டோட்டலா லாக் ஆயிடுச்சுங்க. அதுவும் அந்த ட்ரெஸ்ல செம கியூட்டா வர இருக்கீங்களா, என்னால கவனிக்கவே முடியலங்க. தப்பு பண்ணிட்டேங்க. உங்ககிட்ட நான் டவுட் கேட்டிருக்கவே கூடாது. உங்களையே பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சதும் மறந்து போச்சுங்க. தப்பு ஏன் மேலதான். நான் பிரபாகர் சார் அனுப்புறேன், எந்த டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. மேடம், என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? கோவப்படாதீங்க மேடம். நம்ம ஷேர்ஸ் பத்தி பேசினா என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அதுக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கலாமே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்க வெட்டியா அரட்டடிக்க வரல, வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். என்னங்க மீனா, எப்பவும் வேலை வேலைன்னு அதையே பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்பப்ப நாமளே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தாங்க சொல்றேன். உங்களுக்கு ஆபீஸ்ல பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா நம்ம கீழே ஜூஸ் கடைக்கு போயிடலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசிட்டு வரலாம்ல. வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஜூஸ் சாப்பிட கூப்பிடுற. பொண்ணுங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இடியட்? என்னங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க? நான் ஃப்ரெண்ட்லியா தானே கூப்பிட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படிதாண்டா ஆரம்பிப்பீங்க. முதல்ல மெதுவா பேச்சு கொடுப்பீங்க, பாசிட்டிவா சிக்னல் கிடைச்சா நீ அழகா இருக்க, கியூட்டா இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்கன்னு சொல்லி பாராட்டி வலையில விழ வைப்பீங்க. அப்புறம் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணுக்கு ரூட் போடுவீங்க. மேடம், நீங்க என்ன தப்பா? இதோ பார், நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. எத்தனையோ பொண்ணு நீ பேசியே கரெக்ட் பண்ணிருக்கலாம், ஆனா என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட கொன்னுடுவேன். நீங்க அழகா இருக்கீங்க, அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டா அதுக்கு நான் மயங்கி உன் பின்னாடியே வந்துடுவேடா. அதுக்கு வேற ஆளை பாரு. மேடம், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? போதும், பொண்ணுங்களோட அழக பார்க்காம எவன் ஒருத்தன் திறமைய பாக்குறானோ அவன் தான் ஆம்பளை, அவன் தான் ஆபீஸ் வரணும். உன்ன மாதிரி மொக்கையா பேசி மொன்னையா நடிக்கிற லுச்சா பசங்க எல்லாம் ஆபீஸ் வரக்கூடாது. இங்க என்ன ஃபேஷன் ஷோ நடத்துறாங்களா? மார்க் போடுறியா? நீ சாரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்தவன்ற ஒரே காரணத்துக்காக பேசாம விடுற, இல்லன்னு வச்சுக்கோ அரைஞ்சிடுவேன். இந்த பார், ஒழுங்கா இங்க வந்தமா, வேலையை கத்துக்கிட்டோமா, சம்பாதிச்சுமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அழகா இருக்க, சூப்பரா இருக்குன்னு கரெக்ட் பண்ணணும்னு நினைச்ச பிச்சு விடுவேன். சாரி மேடம், கோவப்படாதீங்க. இனி இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும். என்னாச்சு மீனா, ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான் சார். நான் ஆக்சுவலா ஃபைல் எடுக்க வந்தேன். இவர் என்கிட்ட, இவருக்கு என்ன ப்ராப்ளம்னு நீங்களே இவர்கிட்ட கேளுங்க சார். ஆதி, என்னாச்சு? சார், ஆக்சுவலா நான் புதுசுங்கிறனால ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல. அதை பத்தி நான் டவுட் கேட்டேன் சார். அவங்க சொல்லி புரிய வச்சாங்க, அவ்வளவுதான் சார். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? ஓஎஸ், நல்லா தெளிவா சொல்லிட்டேன். இனிமே சாருக்கு டவுட்டே வராது. ஓகே மீனா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அதை போய் கவனிங்க. அடி பாவி, அழகா இருக்கேன்னு ஒரு உண்மையா சொன்னா அது ஒரு தப்பா? இந்த காட்டு காட்டுற நீ எல்லாம் அடுத்த ஜென்மத்துல காக்காவை தாண்டி போறப்ப. ஓகே, டேக் இட் ஈஸி. ஹே, சாரி ஏஞ்சல். ஏங்க, நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்பட்டுமா?
ஆல் டிக்கெட் மொபைல் பேனா எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேங்க. ஓகே குட்டிமா, நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏன் கை அப்படி நடுங்குது? நடுங்குதா? இல்லையே, நல்லா தானே இருக்கு. இல்லைங்க, நடுங்குது. ஆமாம்ல, லைட்டாக தான் நடுங்குது. என்னாச்சு? ஏன் இப்படி நடுங்குது? அதான் டாக்டர் சொன்னார்ல, நர்வ்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, கையில் நடுக்க இருக்குன்ட்டு. எல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிடும். எங்க டாக்டர் கிட்ட போலாங்க. குட்டிமா, எக்ஸாம் போகிற நேரத்தில் ஏன் இதெல்லாம்? இப்போ இதை பற்றிலாம் யோசிக்காத, நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வா. உன் கான்சன்ட்ரேஷன் முழுக்க அங்கே தான் இருக்கணும். எங்க டாக்டர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு நிறைய டெஸ்ட் எடுக்கணும், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னார்ல. ஆனா நம்ம போகாமலே விட்டுட்டோம். அதெல்லாம் போய்க்கலாமா? முதல்ல நீ போய் எக்ஸாம் முடி, நீ வந்ததும் டாக்டரை பார்க்கலாம். அம்மா துளசி, நீ போ. அப்பா புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டியாம்மா? ரெடி ஆயிட்டேன். துளசி, விளக்கேத்தி வச்சிருக்கமா, வந்து சாமி கும்பிட்டு போ. வாங்க. வாமா வாமா, நீங்க வாங்க வாங்க, மாப்பிள்ளை, வாங்க. வாங்க வாங்க. பவி, கற்பூரம் எங்க? என்னங்கம்மா? அம்மா தாயே, அவருக்கு எந்த குறையும் வைக்காத. அவர் உடம்புல இருக்கிற பிரச்சனை நீங்கி சீக்கிரம் குணமாகணும். நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழணும். அவரை நல்லபடியா குணமாக்கு தாயே. குட்டிமா, நீ எனக்காக தான் வேண்டிப்பேன், எனக்கு நல்லா தெரியும். என்னை பற்றி நீ கவலைப்படாத. உனக்கும் படிப்பு லட்சியம் தான் முக்கியம். அதில் நீ ஜெயிக்கணும். நல்லபடியாக எக்ஸாம் எழுது. என்ன? ஒன்றும் இல்லை, சாமி கும்பிடு. கற்பூர ஆர்த்தி எடுத்துக்கங்க. எடுத்துக்கம்மா. நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வா. என்ன? அம்மாடி, நீ எந்த கவலையும் படாம முழு கவனத்தோட படிக்கணும். +2ல ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி காலேஜ்லயே நீ ஃபர்ஸ்ட் வரணும். அதுதான் எங்க எல்லாருடைய ஆசையும். கண்டிப்பா நிறைவேற்றுவேன்ப்பா. நல்லா இருக்கு. அக்கா, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சரி வா, உனக்கு நேரம் ஆச்சு. சித்தி, அத்தை எங்க? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. நீ நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வரணும்னு வேண்டிக்கு போயிருக்காங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என்னங்க, ஆ, அத்தை வந்தா சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன். வரேன். மோகன், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் டிராப் பண்ணிட்டு வா. வேணாப்பா, அவனுக்கு எதுக்குப்பா அலைச்சல்? நானே போயிட்டு வரேன். சரி, வா.
மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள சீக்கிரம் எடுத்துட்டு வா. மாமா 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 இங்க பாருங்க மாமா என்னாச்சு மாமா 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 ஐயோ கடவுளே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு இப்பதான் நிம்மதியா இருந்தேன். எனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்பா என்னாச்சுப்பா தெரியலையேம்மா என்னங்க? நாங்க வந்து பார்க்கும்போது மயங்கி விழுந்துருந்தாருமா. என்னாச்சுங்க? நான் அப்பவே சொன்னல டாக்டர் பார்க்க போலான்னு. இப்படி பண்ணிட்டீங்களே என்னங்க? எழுந்துறீங்க என்னங்க? மாப்பிள்ள டாக்டர் அவருக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. சாரி டாக்டர், டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் இந்த நிலைமையில பார்க்க ரொம்ப பதட்டமா இருக்கு. அவருக்கு எதனால இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் டாக்டர். என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவருக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றதா சொன்னீங்க. ஆனா நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அவர் எனக்கு நல்லபடியா வேணும் டாக்டர். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இந்த மாதிரி சமயத்துல டென்ஷன் ஆக கூடாது. நிதானமா பொறுமையா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு புரியுது டாக்டர். ஆனா நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. எதுவா இருந்தாலும் மறைக்காம நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இதுல சீக்கிரட் ஒன்றும் கிடையாதுமா. உங்க ஹஸ்பண்டோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓப்பனா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறது தான் பெட்டர்னு எனக்கும் தோணுது. சொல்லுங்க டாக்டர். எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்க நான் மனசளவுல தயாராயிட்டேன். சொல்றேம்மா, பதட்டப்படாம அமைதியா கேளுங்க. ஆக்சுவலி என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் பார்த்ததில்ல. மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு புரியும், ஆனா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எளிமையா சொல்ல நான் முயற்சி பண்றேன். இப்போ நம்ம பாடியில இயல்பாவே ஒரு சிஸ்டம் இருக்கு. அது ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம வேலை செய்யறது, சாப்பிடுறது, தூங்குறது, நடக்கிறது, யோசிக்கிறதுன்னு எல்லா ஆக்டிவிட்டிஸும் நார்மலா இருக்கும். அதுக்கு உதவியா நம்ம பாடிக்குள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், என்சைம்ஸ், கெமிக்கல்ஸ்னு நிறைய விஷயங்கள் உற்பத்தி ஆகுது. அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் பாடியோட மென்டல் அண்ட் பிசிக்கல் பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா மூளை தான் நமக்கு மெயின் கண்ட்ரோல். நம்ம நரம்பு மண்டலம் மூளையுடைய கமாண்டர்ஸ் மாதிரி வேலை செஞ்சு கட்டளையை நிறைவேற்றுது. நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற மாதிரி ஏதாவது நம்ம கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது பாடி பேலன்ஸை மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிடும். அதோட விளைவா உடம்போட மொத்த இயக்கமும் பாதிக்கப்படும். இப்போ உங்க ஹஸ்பண்டும் அந்த கண்டிஷன்ல தான் இருக்காரு. டாக்டர் என்ன சொல்றீங்க? அவருக்கு எதனால இப்படி ஆயிருக்கும்? அதை நீங்க தான்மா சொல்லணும். அவருக்கு என்ன கொடுத்தீங்க? அவர் பிளட்ல ரொம்ப வீரியமான கெமிக்கல்ஸ் கலந்துருக்கு. அதனால ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காரு. தலைவலி, மயக்கம், ஃபிட்ஸ் இப்படியெல்லாம் வர்றது அதனுடைய சிம்டம்ஸ் தான். இப்போ இருக்கிற கண்டிஷன்ல அவரால் தெளிவா எதையும் யோசிக்க முடியாது, எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சாப்பிடுறது, தூங்குறது, நடக்கிறது மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் பெருசா பாதிக்கப்படாது. ஆனா அதை தாண்டி காம்ப்ளிகேட்டான விஷயங்களை அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. பிசிக்கலாவும் அவரால் முன்ன மாதிரி ஆக்டிவா இருக்க முடியாது. இங்க பாருங்கம்மா, அழாதீங்க, தைரியமா இருங்க. அவரை நம்ம குணப்படுத்திடலாம். நீங்க பேசுனதை பார்த்து ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே இப்படி. சாரி டாக்டர். உங்க ஹஸ்பண்ட் கெமிக்கல் ஃபேக்டரி எதுலயாவது ஒர்க் பண்ணாரா? இல்ல டாக்டர், சொந்தமா பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. சமீபத்துல ஏதாவது சீரியஸான நோய் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரா? அப்படி எதுவும் இல்ல டாக்டர். கொஞ்ச நாள் மும்பைல இருந்தாரு, அங்க ஏதாவது எடுத்திருக்கலாம். இது விஷயமா வேற டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்களா? பண்ணோம் டாக்டர். அவரும் நீங்க சொன்னதே தான் சொன்னாரு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ், ரத்தமும் நரம்பு மண்டலமும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. சரியாதாம்மா சொல்லியிருக்காரு. ஆமா, அங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல? அங்க அதுக்கான வசதி இல்ல டாக்டர். அந்த டாக்டரும் வேற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ரெஃபர் பண்றதா தான் சொன்னாரு. என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஒன்றும் இல்ல, என்ன பேஷண்ட் ஆக்காதீங்கன்னு சொன்னாரு. அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு.
எனிவே பெட்டர் லேட் தென் நெவர். டாக்டர், அவரு எப்பவும் இதே கண்டிஷன்ல தான் இருப்பாரா? அவரை நார்மல் ஆக்கவே முடியாதா? கண்டிப்பா முடியுமா, ஆனா அதுக்கு ரொம்ப காலம் தேவைப்படும். அவரை கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும். ஏதாவது பண்ணி அவரை காப்பாத்துங்க டாக்டர். எனக்கு அவர் பழையபடி வேணும். அழாதீங்கம்மா, நம்ம நிச்சயமா ட்ரை பண்ணலாம். இதுல உங்களுடைய கோஆபரேஷன் தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா டாக்டர், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் தாம்மா ஒரே தீர்வு. இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு ஸ்டடி பண்றதுக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதுக்கப்புறம் நான் பிரிஸ்கிரைப் பண்ற மருந்துகளை அவர் தவறாம சாப்பிடணும். அதையும் தாண்டி நீங்க அவரை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடக்கூடாது, அதிகமா யோசிக்க விடக்கூடாது. 3 மாசத்துக்காவது கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். அப்படி பாத்துக்கிட்டாதான் நம்மளால அவரை சரி பண்ண முடியும். நிச்சயமா நான் அவரை பார்த்துப்பேன் டாக்டர். நீங்க ட்ரீட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கல்ல? இப்ப முதல்ல சில மெடிசின்ஸ் கொடுத்துருக்கேன். அதனுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு வேற மெடிசின்ஸ் மாத்தி கொடுக்கணும். அவர் இங்க 1 வாரமாவது இருக்கிறதாமா நல்லது. சரிங்க டாக்டர், நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. கண்டிப்பா காப்பாத்திடலாமா, நீங்க கவலைப்படாதீங்க. துளசி, என்னம்மா? என்ன? டாக்டர் என்னம்மா சொன்னாரு? யாரோ தப்பான மருந்து கொடுத்து இவர் உடம்ப கெடுத்து வச்சிருக்காங்கப்பா. ஐயோ, என்ன? என்னம்மா தப்பான மருந்தா? அதனால மாப்பிள்ளையோட உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லையே. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாருப்பா. ஆனா இவர் பழையபடி நார்மல் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுமா. அது வரைக்கும் கண்டினியூஸா மெடிசின்ஸ் எடுத்துக்கணுமா. அதுக்கு என்னம்மா, மாப்பிள்ளைய நல்லபடியா குணமாக்க முடியும்ல? முடியும்னு தான்ப்பா சொன்னாரு. சரியாற வரைக்கும் அவருக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கொடுக்காம வீட்லயே ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. அதெல்லாம் பாத்துக்கலாமா. அதுவும் இல்லாம இப்போ மாப்பிள்ளை நல்லபடியா குணமாயிட்டா நமக்கு அதுவே போதுமா. நிச்சயமா குணமாயிடுவாருப்பா. அது வரைக்கும் கூடவே இருந்து நானே அவரை பாத்துக்கிறேன். துளசி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மாப்பிள்ளை பாத்துக்க நாங்க இருக்கோம்ல. நீ போய் எக்ஸாம் எழுதுமா. இவர் இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எங்கேயும் எதுக்காகவும் போக மாட்டேன் சித்தி. படிச்சு பாஸ் ஆகுறது, பட்டம் வாங்குறது, இது எல்லாமே எனக்கு 2ஆம் பட்சம் தான். எனக்கு இப்போ இவர்தான் சித்தி முக்கியம். மல்லிகை பந்தல் மலரும் தென்றல் வாசனை தாங்கி வரும். சில உள்ளம் கந்தல் அழகிய அன்பில் கற்கள் வீசிடும். மல்லிகை பந்தல் மலரும் தென்றல் வாசனை தாங்கி வரும். சில உள்ளம் கந்தல் அழகிய அன்பில் கற்கள் வீசிடும். சில சிறகுகள் தவிக்கிறதே பறக்காமலே, பல உறவுகள் இருக்கிறதே திருந்தாமலே. மல்லிகை பந்தல் மலரும் தென்றல் வாசனை தாங்கி வரும். சில உள்ளம் கந்தல் அழகிய அன்பில் கற்கள் வீசிடும்.
சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு குறையே சொல்லாதே சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே குற்றம் காணாதே சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு குறையே சொல்லாதே